ஒன்றிய அரசாங்கத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? கரெக்டா? இவங்கெல்லாம் பின்னாடி. அதே மாதிரி இப்போ மாநில அரசாங்கத்தில் யார்? ஒன்றிய அரசாங்கத்தில் அங்கே என்னென்ன செட்டப் இருந்துச்சோ அது அப்படியே அங்கே இருக்கும், பேர் வேறையாக இருக்கும், 1 2 இல்லாமல் இருக்கும். அது என்னென்னலாம் தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? ஒன்றிய அரசாங்கத்தில் சட்டம் இயற்றும் துறைக்கு பேர் என்ன? பாராளுமன்றம், நாடாளுமன்றம்லாம் இருந்துச்சா? அது மாதிரி மாநில அரசாங்கத்தில் சட்டம் இயற்றும் துறை சட்டப்பேரவை, சட்டசபைன்னு சொல்லணும். சட்டப்பேரவை சொல்லாமல் சட்டப்பேரவை. மாநில அரசாங்கத்தில் சட்டம் இயற்றும் துறை லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட், மாநில சட்டம் இயற்றும் துறை சட்டப்பேரவை. இருக்கா? சென்னையில் இருக்கா? அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும். இங்கிலீஷில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது எத்தனை அவை இருக்குது, யார் யார், அவங்களாம் எப்படி எலெக்ஷன் பண்ணுறாங்க, அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். அடுத்தது அதே மாதிரி எப்படி ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒருத்தர் ஹெட் இருந்தார்ல, ஒன்றியத்தில் ஒரு ஹெட்டு, ஒன்றிய அரசாங்கம்னு சொல்லக்கூடாது, ஒன்றியத்தில். அது மாதிரி மாநிலத்தில் ஒரு ஹெட்டு, அவர் பேர் தான் யார்? கவர்னர். அதை மாதிரியே இது ஒரு டம்மி பீஸ். எல்லா வேலையும் இவர் தான் செய்யணும். மாநில அரசாங்கத்தில் எல்லா வேலையும் இவர் தான் செய்யணும். அந்த வேலையெல்லாம் யார் பேரில் நடக்கும்? இவர் பேரில் தான் நடக்கும். அதுக்கு தான் இவர். துணை ஆளுநர்னு ஒருத்தர் கிடையாது மாநிலத்தில். ஏன்னா அது குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, அது எலெக்ஷன் நடத்தணும். குடியரசுத் தலைவர் இறந்துட்டார், பதவி காலியாச்சுன்னா எலெக்ஷன் நடத்த டைம் ஆகும். அதனால் அங்கே அந்த சீட்டு காலியாக இருக்கக்கூடாதுன்னு துணை குடியரசுத் தலைவர் பதவி இருந்துச்சு. இது அந்த மாதிரி எலெக்ஷன்லாம் கிடையாது, நியமன பதவி. இது எலெக்ஷன்லாம் கிடையாது. குடியரசுத் தலைவர் பார்த்து யாரை வேணாலும் ஆளுநரை நியமிச்சுக்கலாம். அடுத்த செகண்ட் இப்போ கூட என்ன பண்ணலாம், ஆர்.என். ரவி தூக்கிட்டு அவருக்கு பிடிச்ச யாரோ ஒரு குப்புசாமியோ அப்புசாமியோ அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர்னா யார் அறிவுரை வழங்குவா? பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சரவை. மாநில அமைச்சரவை கிடையாது. ஆளுநரை நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாருன்னா யார் அறிவுரை வழங்குவா? குடியரசுத் தலைவர் எந்த வேலையை செய்யணுன்னாலும், இப்போ சிம்பிளாக இப்போ ஒரு சட்டம் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ்லேயும் ஒரு சட்டம், ஒரு பில்லு மசோதா பாஸ் ஆகி போகுது. குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டமாக மாறும். ஓகேவா? குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு போயிடும் அந்த மசோதா. பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி இங்கே போயிடுச்சு, நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம், நீங்கள் ஓகே பண்ணுங்கள், கையெழுத்து போடுங்கன்னு. நல்லா கவனிச்சிக்கங்க எல்லோரும், என்னையை பாருங்கள் இந்த பக்கம். நான் தான் குடியரசுத் தலைவர், என் டேபிளுக்கு வந்துருச்சு, பாஸ் ஆகி வந்துருச்சு. அல்லது ஒரு லிஸ்ட்டை வந்திருக்கு பார்லிமெண்ட்லேருந்து. எந்த அளவுக்கு டம்மி பீஸுன்னு பார்த்துக்கோங்க. யார்? குடியரசுத் தலைவர். அங்கே இங்கே ஆளுநர். நான் தான் குடியரசுத் தலைவர், என் டேபிளுக்கு வந்துருச்சு, கையெழுத்து போகணும். நான் பேனாவை கையை எடுத்துட்டேன், ஸ்டாண்ட்லேருந்து பேனாவை எடுத்துட்டேன், எட்டி பார்க்கணும். யாரை பார்க்கணும்? பிரதம மந்திரியை பார்க்கணும். எட்டி பிரதம மந்திரி அப்படின்னு சிக்னல் கொடுத்தாருன்னா கையெழுத்து போடுவார். அப்படின்ட்டாருன்னா கொண்டு போய் பேனா அங்கே வச்சிடணும். புரிஞ்சுதா? அந்தளவு குடியரசுத் தலைவர் டம்மி போஸ். அதே மாதிரி மாநிலத்தில் அதே கதை தான். ஆளுநர் ஆனால் நியமிக்கிறது யார்? குடியரசுத் தலைவர். யார் இந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கணும் முடிவு பண்ணுறது யார்? பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சர். அவங்க யாரை கையை காட்டுறாங்களோ அவர் தான் நியமிப்பார். யார்? குடியரசுத் தலைவர். பேருக்கு தான் குடியரசுத் தலைவர், செய்கிற வேலையெல்லாம் யார்? பிரதம மந்திரி தலைமையிலான. அப்போ இவர் அப்பாயின்மெண்ட் தான், எலெக்ஷன்லாம் தேவையில்லை. அப்போ இப்போ வேணாலும் தூக்கிட்டு வேறு ஆள் என்ன பண்ணலாம், ஆளுநராக போட்டலாம். அதனால் இங்கே துணை ஆளுநர் அந்த மாதிரிலாம் இல்லை, எந்த போஸ்ட்டும் கிடையாது மாநிலத்தில். ஓகேவா? அடுத்தது இந்த ஆளுநருக்கு அவருடைய பணிகளில் அறிவுரை ஆலோசனை வழங்குறதுக்கு யார் இருப்பாங்க? இப்போ குடியரசுத் தலைவருக்கு தலைமை. அது மாதிரி இங்கே முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க இருப்பாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 163, ஆர்டிக்கல் 163 கேட்பாங்க.
மாநில அமைச்சரவை பற்றி கூறக்கூடிய சரத்து எது, ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்பாங்க. எது 163 ஆர்டிக்கல். ஒன்றிய அமைச்சரவை பற்றி சொல்லக்கூடிய இது எது 74. மறந்துடக்கூடாது, 2 முக்கியமான ஆர்டிகல்ஸ். மொத்தம் ஒரு 400 சில்லற ஆர்டிக்கல் இருக்குது. அதில் அப்படி இப்படி பொறுக்கணுன்னா ஒரு 100 ஆர்டிக்கல் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது எது எதுன்னு நான் நடத்த சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து அங்கே உச்ச நீதிமன்றம் இருந்துச்சா, இங்கே உயர் நீதிமன்றம். அங்கே ஹைகோர்ட்டு, சரி அங்கே சுப்ரீம் கோர்ட்டு, இங்கே ஹைகோர்ட். மாநில அளவில் பெரிய நீதிமன்றம். அடுத்தது ஒன்று மிஸ் ஆகுது, யார்? சிஏஜி வந்துச்சா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அது மாநிலத்தில் கிடையாது. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அங்கே பார்த்தோமா, அது மாநிலத்தில் கிடையாது. ஏன் சார் அப்படின்னா, இருக்கணும் இல்லை, இங்கே கணக்கு வழக்கு இருக்காதா? மாநில அரசாங்கத்துலேயே கணக்கு வழக்கில் எழுதுவாங்கள்ல, ஆனால் இங்கே கிடையாது. ஏன் சார் அப்படின்னா, சிஏஜி பார்த்தோம்ல ஒன்றியத்தில், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவரே தான் மாநில அரசாங்கத்தினுடைய கணக்கு வழக்கையும் சரி பார்ப்பார். அதனால் இங்கே தனியாக கிடையாது அந்த போஸ்ட். புரிஞ்சுதா? ரைட், ஓகே சார். ஒரே ஆள் எல்லா கணக்கும் பார்க்க முடியுமா? அதுக்கு ஆள் பணியாளர்லாம் கீழே இருப்பாங்க, அவர் ஹெட்டு, அவ்வளோதான். அடுத்து அங்கே பார்த்தோம் இல்லையா, ஒன்றிய அரசாங்கத்துக்கான தலைமை வழக்கறிஞர். அது மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு தலைமை வழக்கறிஞர் இருக்கார். மாநில அரசாங்க சார்பில் கேஸ் போடுறது, மாநில அரசாங்க சார்பில் வாதாடுறது, இதெல்லாம் அவர் பார்ப்பாங்க. சரியா? அவருக்கு பேர் அட்வொகேட் ஜெனரல். ஒன்றிய அரசாங்கத்துடைய வழக்கறிஞர் பேர் என்ன? அட்டார்னி ஜெனரல். மாநில அரசாங்கத்துடைய வழக்கறிஞர் பேர் என்ன? அட்வொகேட் ஜெனரல். புரிஞ்சுதா? ரைட், அவ்வளோதான். அடுத்து மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி அமைப்பெல்லாம் இருக்குல்ல, கவுன்சிலர், வார்டு மெம்பர்லாம் இருக்காங்களா, அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்காக இவங்க இருப்பாங்க. எம்பி, எம்எல்ஏ, பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, அவங்களுக்கான எலெக்ஷன்லாம் நடத்துகிறது இந்திய தேர்தல் ஆணையம். நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். உள்ளாட்சி அமைப்பு சொன்னேன்ல, கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, ஊராட்சி மன்ற தலைவர், மேயரு, இவங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் நடக்கும்ல, அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கும். மாநில தேர்தல் ஆணையம் வேறு, ஒன்றிய தேர்தல் ஆணையம் வேறு. ஓகேவா? அடுத்தது அதேமாதிரி மாநில பணியாளர் இருக்காங்களா, மாநில அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யணும்ல, அவங்கள எக்ஸாம் வச்சுலாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மாநில பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கா? என்னது? அதுதான் டிஎன்பிஎஸ்சி இருக்கா? என்னது டிஎன்பிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்மு? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதான் டிஎன்பிஎஸ்சி. இவங்களோட வேலை என்னது? மாநில அரசாங்கத்துக்கு தேவையான பணியாளர்களை குரூப் 1லேருந்து கடைநிலை ஊழியர் விஓஓ வரைக்கும் தேர்ந்தெடுத்து கொடுக்குறது அவங்களோட வேலை. எக்ஸாம் வச்சு அது என்ன ப்ரொசீஜர்னால் அவங்க கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு தேர்ந்தெடுக்கும். அது மாதிரி மாநில நிதிக்குழு. மாநில அரசாங்கத்துக்கு எவ்வளோ நிதியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு அறிவுரை வழங்குறதுக்கு ஒன்றிய நிதிக்குழு இருக்குது. அது மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு உள்ளாட்சி அமைப்பு இருக்குல்ல, சேலம் கார்பரேஷனு, உங்கள் ஊரில் ஊராட்சி மன்றம் அதெல்லாம் இருக்குல்ல, ஒன்றியம் அதெல்லாம் இருக்குது. அவங்களோட நிதி எப்படி திரட்டிக்கலான்னு அறிவுரை கொடுப்பாங்க. மாநில அரசாங்கம் எவ்வளோ நிதி கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சிலாம் இருக்குல்ல, அதான் உள்ளாட்சி அமைப்புகள். அவங்களாம் அவங்களோட நிதியை எப்படிலாம் திரட்டிக்கலாம் அப்படின்னு அறிவுரை கொடுக்கறதுக்காக ஒரு குழு, அதான் மாநில நிதிக்குழு. ஓகேவா? அப்போ இவங்க எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார்? அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? ஆளுநர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஒருத்தங்களை தவிர, ஒருத்தவங்களை மட்டும்
குடியரசுத் தலைவரே அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யார் சார் அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள். மாநிலத்தில் தான் வருவாங்க, அங்கே ஒன்றியத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அதேமாதிரி மாநிலத்தில் யார் தான் நியமனம் செய்யணும்? ஆளுநர் தானே. மாநிலத்துக்கு ஹெட் யார்? ஆளுநர் தானே, அவர் தான் நியமிக்கணும். ஆனால் அதுதான் இல்லை. மாநில அளவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். இது வித்தியாசம். ஒரு அமைப்பு இல்லை. என்ன அமைப்பு இல்லை மாநிலத்தில்? 2 பேர் இல்லை, 2 போஸ்ட் இல்லை. துணை ஆளுநர், அங்கே துணை குடியரசுத் தலைவர் தான், இங்கே இல்லை. ஏன்னு காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆடிட்டர் ஜெனரல் இல்லை. ஏன்? ஒன்றிய அரசாங்கத்தில் உள்ளதே பார்த்துக்கிறார். புரிஞ்சதா? ரைட், அவ்வளோதான். யார் யார் என்னென்ன சட்டம்னு புரியுதா? இவங்க எல்லாத்தையும் பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க? அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இது பார்ட் பார்த்தீங்கன்னா 5. எது? ஒன்றிய அரசாங்கத்தில் இவங்களாம் இருக்காங்களே, இவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் ஒரு 24-25 பார்ட் இருக்குது. அதெல்லாம் அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். அதில் பார்ட் 5ல் இவங்களை பற்றி பேசியிருப்பாங்க. பார்ட் கொஸ்டின் இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி எந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு? பகுதி. அது மாதிரி மாநில அரசாங்கத்தை அப்போ எதில் சொல்லியிருப்பாங்க? பார்ட் 6ல் சொல்லியிருப்பாங்க. பகுதி 6 இவங்கெல்லாம் இருப்பாங்கன்ட்டு. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். ஆளுநர் யார்? ஆளுநர் யார்? மாநிலத்தினுடைய தலைவர் அவர் தான். மாநிலத்தில் எல்லா வேலையும் யார் தான் பார்க்கணும்? யார் பேரில் நடக்கும் எல்லா வேலையும்? ஓகேவா? ரைட். துணை ஆளுநர் இருக்காங்களா? தேவையில்லை. ஆளுநரை நியமிக்கிறது யார்? குடியரசுத் தலைவர். வெரி குட். இன்னும் நிறைய நாளைக்கு தெரிஞ்சுக்குவோம். முதல் மந்திரி தலைமையிலான அமைச்சரை அவங்க யார்? முதல் மந்திரி தலைமையிலான அமைச்சர் அவங்க யார்? என்ன பண்ணுவாங்க? ஆளுநருக்கு ஆலோசனை அறிவுரை வழங்குறது. வெரி குட். அவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது? 163. வெரி குட். உயர் நீதிமன்றம் மாநிலத்தில் நீதி வழங்குறதுக்கான அதிகாரம் படைத்த நீதிமன்றம் எது? உயர் நீதிமன்றம். அடுத்தது மாநில அரசாங்கத்தினுடைய சட்ட அலுவலர் பேர் என்ன? வக்கீல் பேர் என்ன? அட்வொகேட் ஜெனரல். மாநில தலைமை சட்ட ஆலோசகர். அவங்களோட வேலை என்ன? மாநில யாருக்குன்னு சொல்லணும் தெளிவாக. சட்ட ஆலோசனை யாருக்கு? எனக்கா, உங்களுக்கா, யாருக்கு? மாநில அரசாங்கத்துக்கு சட்ட ஆலோசனை வழங்குவார். வேறு என்ன பண்ணுவார் மாநிலத்துக்கு? மாநில அரசாங்கத்தின் சார்பில் கேஸ் ஒருத்தர் மேலே போடுறது. மாநில அரசு மேலே போட்டால் கேஸை இல்லை போய் இவர் வாதாடுவார். நீங்கள் ஏதாவது கேஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பொதுமக்கள் அவர் தான் போய் வாதாடு. ரைட். அடுத்தது மாநில தேர்தல் ஆணையம். யார் அவங்க? என்ன பண்ணுவாங்க? எந்த மக்கள் பிரதிநிதி? அதான் சொன்னேன். உள்ளாட்சி அமைப்புகள் எம்பி எம்எல்ஏக்கான அவங்க தேர்தலாம் யார் நடத்துவாங்க? மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். எம்பி எம்எல்ஏ மாநில தேர்தல் ஆணையமா? எம்பி எம்எல்ஏக்கான எலெக்ஷன் எல்லாம் ஒன்றியத்தினுடைய தேர்தல் ஆணையம் நடத்தும். உள்ளாட்சி அமைப்புங்களுடைய எலெக்ஷன் இருக்குல்ல, எத்தனை தடவை சொன்னால் படித்து ஒன்ஸ் புரிஞ்சிக்கிட்டா மறக்கக்கூடாது. அதை நடத்துகிறது யார்? மாநில தேர்தல் ஆணையம். ஓகேவா? ரைட். அப்புறம் அரசு கணக்கு தணிக்கையாளர் இங்கே தேவையில்லை. ஆமாவா? ஏன்? சிஏஜியே பார்த்துக்கிறாரு மாநில அரசாங்கத்துடைய கணக்கு வழக்குலாம். அடுத்து மாநில பணியாளர் தேர்வாணையம். யார் அவங்க? என்ன பண்ணுவாங்க? மாநில அரசனுடைய பணியாளர்களாக தேர்ந்தெடுத்து கொடுக்குறது. அவங்கள சுருக்கமாக என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டில்? அவங்க பேர் டிஎன்பிஎஸ்சி. அது மாதிரி மாநில நிதிக்குழு. அவங்க வேலை என்ன? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அவங்க தங்களுடைய நிதியை எப்படிலாம் பெருக்கிக்கலாம்னு அறிவுரை கொடுப்பாங்க. புரியுதா? அந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கணும். ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி அமைப்புகள்.
அதை புரிஞ்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதேமாதிரி இங்கே ஒரு 3 பேரை விட்டுட்டுன்னு யார் நம்ம மாநிலத்தில் இருக்குது மாநில பெண்கள் ஆணையம், பெண்கள் பாதிக்கப்பட்ட அவங்க போய் இது பண்ணுவாங்க. மாநில SC ST ஆணையம், மாநில BC MBC ஆணையம். இங்கே வந்து OBCன்னு சொல்ல மாட்டோம், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் BC MBC. இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட பிரிவினர் சமூகத்தில். சார் BC MBCலாம் பாதிக்கப்பட்டவங்களா? நீங்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அதுக்கு தான் உங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்குது. உங்களுக்கு மேலே யார் இருக்கா? அது ஒரு அமைப்பு இருக்குது, 1.5% ஆண்கள். அவங்க தான் இந்த சமூகத்தையே அமைக்கி வச்சுருந்தாங்க. யார் என்னன்ட்டு அதை வரலாறில் பார்ப்போம். சரியா? உண்மையான வரலாறு பார்ப்போம். அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு. அது அந்த 1.5% பிடிக்கலை, அதனால தான் உங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறது. அந்த மாதிரி SC STக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் உனக்கெல்லாம் வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு பொய் மாயை உருவாக்கி வச்சுருக்கான். BCக்கு இடஒதுக்கீடு இருக்குது, MBCக்கு இடஒதுக்கீடு இருக்குது, SC STக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டில். உங்களுக்குள்ளே ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். ஏன்னா நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன், அந்த வேலையிலலாம் நான் மட்டும் இருந்தேன். இடஒதுக்கீன்ற பேரை உங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரான். எனக்கு வயிறு எரியுது. அப்போ இவனுங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்றான். நான் சண்டைக்கு போக முடியாது, உங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்றது. புரியுதா? அப்படி தான் மூட்டி விட்டு சமூகத்தில் வச்சுருக்கான். அதெல்லாம் நம்பாதீங்க. போய் பாருங்கள், கேள்வி கேளுங்க. நான் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கூடாது, அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதக்கூடாது. கேள்வி கேட்கணும், வெரிஃபை பண்ணணும் சரியா என்னன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏற்றுக்கணும். அதான் புத்தரும் மகாவீரர்னு சொல்லியிருப்பாங்க அப்போவே. அன்னைக்கு புரட்சியாளர்கள் புத்தரும் மகாவீரரும் நல்ல அறிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல அறிவுன்னு அர்த்தம், நீ கற்றுக்கிறது எல்லாமே அறிவு தான். அது நான் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். அதான் நல்ல அறிவு. புரிஞ்சுதா? ரைட், ஓகே, பார்க்கலாம். இன்றைக்கி போதும், நாளைக்கு பார்ப்போம்.